மார்னிங் அன்ஷிதா ஸ்டோர் ரூம்லேருந்து வராங்க. அதெல்லாம் ஓகே. சாச்சனா ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. வெளியில் வந்துட்டு விஷால் ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமா எல்லா கண்டஸ்டன்ஸையும் வெளியில் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு வந்த உடனே நான் வன்மத்தெல்லாம் கக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையால் சொல்கிறாங்க. நான் கூட நம்பிட்டேன். ஆனால் வன்மத்தெல்லாம் கக்க மாட்டேன்னு எனக்கு இந்த வீட்டில் ஒரு ஆளுக்கு பெரிய ஹக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கூப்பிட்டு ஹக் பண்ணுறாங்க. அதுவும் ஓகே. அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ தர்ஷா குப்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை முத்துக்குமரன் கிட்ட கேட்டாங்கன்னா ஓகே, அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன், அது தப்போ ரைட்டோ அவங்களுக்கு இருக்கிற கன்சர்னை கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு பிஆர் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது, அது வேறு யாரும் இல்லை முத்துக்குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் முத்துக்குமரன் தான் கேட்டுச்சு. உங்களுக்கும் அப்படி கேட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அதை தெரியாமல் நான் தப்பாக வேறு சொல்லக்கூடாது. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவர் ரவீந்தர் சார் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுக்கு முத்துக்குமரன் பொறுப்பாக முடியாது. அது எப்படி காமன் சென்ஸே இல்லாமல் அப்படி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரவீந்தர் சாருக்கு முத்துக்குமரனை பிடிச்சிருக்கு. அவர் முத்துன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே கோடிக்கணக்கான பேர் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரவீந்தர் சார் செலிபிரிட்டிங்கிறதா நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அதை அவர் பிஆர் பண்ணுறாருன்னா அதுக்கு அதை அவர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. அதுக்கு எதுக்கு முத்துக்குமரனை கூப்பிட்டு சொல்கிறீங்க? பாவம், அவர் செம்ம கடுப்பாயிட்டார் முத்துக்குமரன். அப்புறம் வெளியில் ரவீந்தர் சார் சொல்லிட்டு இருக்காரு, நான் முத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, சார் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது வரைக்கும் என்ன நீங்கள் நான் ஜெயிக்கணுங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாவம், சும்மா இருந்த பையனை விட்டு நோண்டி விட்டுட்டு. இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா, முத்துக்குமரன் கிட்ட உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஃபைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால என்னெல்லாம்டா சின்னதாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், இல்லை வேறு யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் முத்து பேரை சொல்லி அதை கெடுப்போமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவரே நிறைய இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதோ இல்லை கோவப்படுறதோ இல்லை வார்த்தை விடுறதோ ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தாருன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அவர் ஒன்றும் பண்ணாதது தான் இப்போ மிஸ்டேக்கு. அதனால எல்லாரும் அதையும் இதையும் லொட்டு லொசுக்கு ஒன்றும் இல்லாத காரணத்தால் தூக்கி பெரிய காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்